வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு தெரியுமா, மக்கள் இப்போல்லாம் டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ் மேலே ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸை டெஃபி அப்படின்னு சொல்லலாம். இது பிளாக் செயின் டெக்னாலஜி அடிப்படையாக கொண்ட ஃபைனான்ஷியல் சிஸ்டம். இது வழக்கமான நிதி பரிவர்த்தனை சேவைகளை மேலும் சுலபமாக வெளிப்படையாக மையமில்லாத, அதாவது டீசென்ட்ரலைஸ்டாக நடக்க உதவுது. வழக்கமான நிதி பரிவர்த்தனைகள் அமைப்புகள் பொதுவாக கண்காணிக்கப்படுறது சில மையமாக்கப்பட்ட நிறுவனங்கள் மூலியமாக தான். எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா பேங்க், கவர்மெண்ட் இந்த மாதிரி. டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது எதை அடிப்படையாக கொண்டு இயங்குதுன்னு பார்த்தோம்னா இது மையமற்றது. அப்படி தான் இதை வரையறுக்கிறாங்க. இதில் எந்த ஒரு தனி நிறுவனமும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ட்ரெடிஷ்னல் ஃபைனான்ஸ் சிஸ்டமில் பார்த்தோன்னா இதில் நிறைய கடினமான வழிமுறைகள் இருக்குது. ஆனால் டெய்ஃபையில் பார்த்தோன்னா இது ரொம்ப வெளிப்படையானது, அப்புறம் செயல்முறை ரொம்ப சுலபமானதாகவும் எளிதாகவும் இருக்குது. டிஃபை ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸின் மூலியமாக இயங்குது. இதில் 3 வெவ்வேறு விதமான அல்காரிதம் இருக்குது. இது தானாகவே ப்ரோக்ராமை நடத்தி தரும். அது தானாக பரிவர்த்தனைகளை நடக்க உதவுது. இது எப்போ நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதுக்கான வழிமுறைகளை நம்ம சரியான முறையில் செயல்படுத்தும் போது நடக்குது. இதில் எந்த ஒரு இடைத்தரகரோட வேலையும் இல்லை. டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ் அப்ளிகேஷன் நமக்கு வெவ்வேறு வகையான நிதி சேவைகளை வழங்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா லேண்டிங், பாரோயிங், ட்ரேடிங் அண்ட் இன்சூரன்ஸ், இது மாதிரி இன்னும் பல. இந்த சேவைகள் எல்லாமே பிரத்யேகமாக இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருக்கிற யாராலையும் பயன்படுத்த முடியும். கிரிப்டோ கரன்சி வாலெட் ரொம்ப அவசியம். இதில் எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் இல்லை. பொதுவாக சேமிப்பு வழிமுறைகள் எதுவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை இன்றைக்கி டெக்னாலஜியில் மிகவும் வேகமாக வளர்ந்து வர்ற டெக்னாலஜின்னு சொல்லலாம். டீசென்ட்ரலைஸ் டெக்னாலஜியில் இருக்கிற நன்மை என்னன்னு பார்த்தோம்னா இதில் நிதி உள்ளடக்கங்களை வேகமாக செயல்படுத்தவும், அப்புறம் நிதியில் இருக்க சமமற்ற தன்மையை குறைக்குது. இதில் முக்கியமாக வளர்ந்து வர்ற நாடுகளில் சில நேரம் வழக்கமான நிதி பரிவர்த்தனைகள் முறைகள் செயல்படாமல் இருக்கிறப்போ, இல்லை ரொம்ப விலை அதிகமாக இருக்கிறப்போ இந்த இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இது வெளிப்படையானது, அப்புறம் மிகவும் பாதுகாப்பானது. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதில் ஒவ்வொரு பரிவர்த்தனையும் பிளாக் செயினில் பதிவாகிருக்கு. அந்த பரிவர்த்தனைகளை மாற்றவோ இல்லை அழிக்கவோ முடியாது. மேலும் இது ரொம்ப சிக்கல் மற்றும் எளிதில் மறைஞ்சு போகக்கூடிய சிஸ்டம்னால செஞ்சது. இது முழுவதும் ஓனரோட கான்டாக்ட்ஸை அமைப்பாக கொண்டு செயல்படுது. இதில் நம்ம ரொம்ப கவனமாக சரியான தகவல்களை மட்டும்தான் பயன்படுத்தணும். இது போல் கிரிப்டோ கரன்சி மற்றும் அதை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.